ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நான் வந்து வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 ப்ராடக்ட் பெண்களுக்கு தேவையான முக்கியமான 3 ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும், கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டியான பொருட்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு 3 ப்ராடக்ட் தான் வந்து நம்ம காட்ட போகிறோம். அந்த 3 ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஆன்டிஸ்லிப் மேட், மைக்ரோஃபைபர் டஸ்டர், கிச்சன் ஸ்பாஞ்ச். இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் உங்க வீட்டில் இருந்ததுன்னா 2 நாள் முழுக்க நீங்க வந்து வீட்டில் செய்ய வேண்டிய வேலையை வித்தின் 2-3 ஹவர்ஸ்ல வந்து உங்களால முடிக்க முடியும். ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ற ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீடைல் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆன்டிஸ்லிப் மேட். இந்த ஆன்டிஸ்லிப் மேட் என்ன அப்படின்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் பேப்பர். நீங்க வீட்டில் வந்து கிச்சன்ல கபோர்டு, பூஜா செல்ஃப், புக் செல்ஃப், பீரோ இந்த இடத்துல எல்லாம் நியூஸ் பேப்பர் விரிச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நியூஸ் பேப்பர்ல வந்து நீங்க ஆயில் எல்லாம் வைக்கிறப்போ அப்படியே ஆயில் ஸ்ப்ரெட் ஆகி 1 வீக் ஒன்ஸ் வந்து நீங்க நியூஸ் பேப்பரை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா கபோர்ட்லயுமே நீங்க 1 வீக் இல்ல 2 வீக்ஸ்ல வந்து நியூஸ் பேப்பர் சேஞ்ச் பண்றதா இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்தது தான் இந்த ஆன்டிஸ்லிப் மேட். இந்த ஆன்டிஸ்லிப் மேட் உங்களுக்கு வாஷபிள். நீங்க ஆயில் கொட்டினாலும் சரி, மஞ்சத்தூள் கொட்டினாலும் சரி, உப்பு கொட்டினாலும் சரி, நீங்க எடுத்து வாஷ் பண்ணிட்டு ரீயூசபிள் பண்ண முடியும். எல்லா கபோர்ட்லயுமே நீங்க நியூஸ் பேப்பருக்கு பதில் இந்த ஷீட் யூஸ் பண்ண முடியும். ஈவன் கார்ல கூட நம்ம கால் படுற இடத்துல இந்த ஷீட் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரிட்ஜில் வந்து உங்க செல்ஃபுக்கு ஏத்தாப்புல கட் பண்ணி போட்டு நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். நான் என் வீட்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பிக்சர்ஸும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து நீங்க நார்மலா மார்க்கெட்ல வாங்குற ஆன்டிஸ்லிப் மேட் மாதிரி இது இருக்காதுங்க. இது வந்து நம்மகிட்ட வாங்குறதுல உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. 4 mm திக்னஸ்ல வந்து இந்த ஷீட் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க எத்தனை தடவை உங்க லைஃப் லாங்கா நீங்க வாஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு குவாலிட்டி பக்காவா இருக்கும். நீங்க நார்மலா வந்து மார்க்கெட்ல வாங்குறதுல பிசுறு தட்டும். இதுல நம்மளுக்கு பிசுறு தட்டாம குவாலிட்டி உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. நாம 5 மீட்டர் ரோலா தான் கொடுக்குறோம். அதே போல ஒரு சைடு வந்து உங்களுக்கு பிளாட்டாவும், ஒரு சைடு குட்டி குட்டி குமிழ்கள் கொடுத்துருக்கிறதுனால நீங்க கபோர்ட்ல போட்ட உடனே உங்களுக்கு கிரிப்பா பிடிச்சிக்கும், நழுவி கீழே விழாது. மற்ற ஷீட் மாதிரி நழுவி கீழே விழாது. நீங்க அதுல எந்த பிள்ளைங்க வந்து பெண்ணுக்கு இங்கு ஊத்துறப்ப அந்த இங்க கொட்டுனா கூட ஈஸியா நீங்க வந்து இந்த ஷீட் எடுத்து வாஷ் பண்ணிட்டு நீங்க ரீயூசபிள் பண்ண முடியும். நம்மகிட்ட இந்த ஷீட் வந்து 5 மீட்டரா தான் கிடைக்குது. நீங்க சிங்கிள் மீட்டருக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவா யூஸ் கிடையாது. 5 மீட்டரா ரோலா வாங்குறப்போ நீங்க நிறைய கபோர்டுக்கு வந்து ஒரே டைம்ல வந்து விரிச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அதனால நம்மகிட்ட 5 மீட்டர் ரோலா தான் கிடைக்குது. இந்த 5 மீட்டர் ரோல் வந்து நம்ம 499 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதே ரோல் நான் மார்க்கெட்ல வந்து 5 மீட்டர் ரோல் வந்து 750 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நாம உங்களுக்கு 499 ரூபீஸ்க்கு இந்த 5 மீட்டர் ரோல் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்து நம்மளுக்கு வந்து 8 கலர் அவைலபிளா இருக்கு. பிங்க் இருக்கு, வுட் கலர் இருக்கு. இந்த வுட் கலர் வந்து உங்க கபோர்டுக்கு ஏத்தாப்புல கலர்ல வந்து நீங்க வாங்கி போட்டு யூஸ் பண்ணலாம். மெரூன் இருக்கு, ஸ்கை ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, டார்க் ப்ளூ இருக்கு, ஒயிட்டும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க வந்து அதாவது கபோர்ட்ல போட்டதே தெரியக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஒயிட் கலர் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 8 கலர்கள் வந்து நம்மகிட்ட அவைலபிள் உங்களுக்கு இருக்கு. நீங்க வேணுன்ற கலர் சூஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். இப்போ என்னோட கபோர்டில் நான் வந்து இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி வந்து விரிச்சிருக்கேன். இந்த ஷீட்டில் வந்து நான் எது கொட்டினாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ஒரு 2 months ஆயிடுச்சு, 3 months ஆயிடுச்சு, நான் வந்து இதை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் இந்த ஷீட்டை மட்டும் நான் எடுத்துட்டு அப்படியே சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே காய வச்சு நான் திருப்பி செட் பண்ணிக்கிறேன். எனக்கு நியூஸ் பேப்பர் வேலையே இதில் கிடையவே கிடையாது. இது எத்தனை தடவை வேணாலும் நான் திருப்பி நான் வந்து ரீயூசபிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது வந்து நிறைய நாளாக இருக்கிற ஸ்ட்ரெயின், இதை வந்து நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல ஆயில வந்து நான் ஊத்துறேன். இப்படி ஆயில் விழுந்துட்டா கூட ஈஸியா நம்மளால அதை க்ளீன் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து ஆயில் ஊத்துன தடமே இல்லாம நம்மளுக்கு நீட்டா க்ளீன் ஆயிடுச்சு. இந்த மாதிரியும் இந்த ஷீட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும்.
அடுத்தது இந்த மைக்ரோஃபைபர் டஸ்டர் தான். நம்மகிட்ட கிடைக்கிற 3 ப்ராடக்ட்டுமே இப்போ மார்க்கெட்ல ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிற ப்ராடக்ட் தான். ஹவுஸ் வைஸ் வந்து ரொம்ப விரும்புகிற ப்ராடக்ட் தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். அதுல ரெண்டாவதா நான் காட்டுற பொருள் இந்த மைக்ரோஃபைபர் டஸ்டர் தான். இந்த மைக்ரோஃபைபர் டஸ்டர் வந்து நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல செய்யற வேலையை 2 மணி நேரத்துல நீங்க செஞ்சு முடிச்சிடலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட். இது வந்து நம்மளோட ஃபேனு, கபோர்டு, ஏசி, கார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல தேவையான அனைத்து பொருட்களையுமே தூசி அடிக்கிறதுக்கு, ஒற்றை அடிக்கிறதுக்கு, துடைக்கிறதுக்கு, ஜன்னல் கம்பிகள் துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஒரு பொருள் தான். இந்த பொருள் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பொருளை நம்ம 3 விதமா யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு நாங்க ஒரு ராடும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா இப்ப நான் இந்த ராடை யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த என்கிட்ட இருக்கிற மைக்ரோஃபைபர் இதை மட்டும் நான் வச்சு யூஸ் பண்றேன். இதுல வந்து நம்மளுக்கு ஒரு ஹேங்கிங் இருக்கு. உங்க வீட்டுல வந்து நீளமா தொங்க போட முடியாதுன்னா நீங்க இப்படியுமே தொங்க போட்டுக்கலாம். இதை வச்சுட்டு எனக்கு கைக்கு எட்டுற தூரம் வரைக்கும் இருக்கிற அத்தனை கபோர்டையுமே என்னால துடைக்க முடியும். பாருங்க, இந்த இடுக்குல கூட சின்ன சின்ன கேப்ல கூட இந்த டஸ்டர் வந்து நம்மளுக்குள்ள போயிட்டு வந்துடும். நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜன்னல் கம்பிகளை சின்ன சின்ன வந்து ஹோல்கள் நம்மளுக்கு இருக்கும். அதுக்குள்ள வந்து கை விட்டு நம்மளால கிளீன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல கிளீன் பண்றதுக்கு இந்த டஸ்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ நான் உள்ள இருக்க கண்ணாடியை வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா விட்டு என்னால கிளீன் பண்ண முடியும். அதே போல இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்குன்னா அவ்வளவுதான். அதே போல இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்தாலும் நம்மளால ஈஸியா கிளீன் பண்ண முடியும். இந்த இப்படி உங்களோட ஜன்னல் கம்பிகள்ல இருக்கிற சின்ன சின்ன இடுக்குகள்ல இருக்கிற தூசியை கூட ஈஸியா நம்மளால கிளீன் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு ஹைட்டா இருக்கு, அதுக்கு மேல உங்களால துடைக்க முடியல, ஈஸியா இப்படி கொடுத்து உங்களால ஈஸியா ஃப்ரிட்ஜ் மேல எல்லாம் உங்களால கிளீன் பண்ண முடியும். இது வந்து இந்த மைக்ரோஃபைபர் டஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். செகண்ட் வந்து இங்க ஹேங்கிங் மாதிரி நம்மளுக்கு இருக்கு பாருங்க. அந்த ஹேங்கிங் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இந்த ராடை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து செகண்ட் லெவல். இந்த லெவல்ல வந்து எவ்வளவு தூரத்துக்கு என்னால எட்ட முடியுமோ அந்த தூர அளவுக்கு நான் தொடச்சுக்க முடியும், ஒற்றை அடிச்சுக்க முடியும். அதாவது இந்த மாதிரி போட்டோஸ் கிளீன் பண்றது, லைட்டை வந்து கிளீன் பண்றது, மேல லைட்டிங் மேல வந்து கிளீன் பண்றது, எவ்வளவு தூரத்துக்கு என்னால கை எட்டுதோ அவ்வளவு தூரத்துக்கு என்னால கிளீன் பண்ண முடியும். இதுவுமே உங்களுக்கு எட்டல அப்படின்னா நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து இதை வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன் ஹைட்டு கூட உங்களுக்கு ஹைட்ல இருக்கு. உங்களுக்கு வந்து மேல ஈஸியா ஒற்றை அடிக்கிறதுக்கு இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதை வந்து நாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வளைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்ப ஏசிக்கு பின்னாடி இருக்க தூசி எல்லாம் எடுக்கணும்னா இந்த மாதிரி நீங்க வளைச்சிட்டு ஏசிக்கு பின்னாடி விட்டு தொடச்சா உங்களுக்கு வந்து ஈஸியா கிளீன் ஆயிடும். இப்ப நான் உங்களுக்கு அதை மட்டும் கிளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஏசிக்கு எந்த மாதிரி வளைக்கணுமோ அதே மாதிரி நான் வளைச்சிருக்கேன். மேல வச்சு ஏசிக்கு பின்னாடி இருக்க டஸ்டையும் என்னால இப்படி கிளீன் பண்ணி எடுக்க முடியும். இதுல ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, டஸ்ட் உங்களுக்கு வந்து பறக்காது. உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சுன்னா நீங்க வந்து நார்மலா வந்து துணியை வச்சு தொடப்பீங்க, உங்களுக்கு வந்து தும்மல் வந்துட்டு இருக்கும். இதுல அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயே வந்து அழுக்கு ஃபுல்லா உங்களுக்கு கலெக்ட் ஆயிடும். பாருங்க, இது உங்களுக்கு பறக்காது. அப்புறம் இதை வச்சு நம்ம ஃபேனை ரொம்ப ஈஸியா துடைக்கலாங்க. இப்போ என்னோட ஃபேன் துடைக்கிறதுக்கு ஏத்தாப்புல நான் இதை வந்து வளைச்சுக்கிட்டேன். அப்படியே மேல வந்து நான் வந்து இதை வச்சுட்டு இப்படியே வைப் பண்றேன். ஃபேன்ல இருக்க அத்தனை டஸ்டரையுமே இது வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துரும். இங்க பாருங்க எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு.
இதே போல வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருட்களையுமே நீங்க கிளீன் பண்ணலாம். மூளைக்கு இருக்கிற ஒட்டடையும் நீங்க அடிச்சுக்கலாம். எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்க முடியும். இதுல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து வாஷபிள். இதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு கூட நீங்க வந்து வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கபோர்டெல்லாம் துடைக்கிறோம், லாஃப்ட் கபோர்டு துடைக்கிறோம். லாஃப்ட் கபோர்ட்ல வந்து இருக்கிற ஹேண்டில்ல வந்து நம்மளுக்கு அழுகுகள் இருக்கும். அதை வந்து நீங்க துணியை வச்சு துடைச்சிருவீங்க. பட் ஈர துணியை வச்சு நம்மளால துடைக்கவே முடியாது. அதுக்கு வந்து நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து வெட்டாக்கிட்டு திருப்பியுமே இதை வந்து நீங்க மாட்டிட்டு கபோர்ட்ஸ்ல ஃபுல்லா கிளீன் பண்ணலாம். ரொம்பவுமே அருமையா உங்களுக்கு வந்து கிளீன் ஆயிடும். கபோர்ட் மேல இருக்கிற ஹேண்டில் எப்படி கிளீன் பண்றதுன்னு ஒரு சின்ன கிளிப் காட்டிடுறேன். இப்ப பாருங்க, நீங்க வந்து கபோர்டை வந்து கிளீன் பண்ண முடியும் ஈஸியா. எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிற கபோர்டையும் நம்மளால வந்து ஈஸியா கீழே நின்னுட்டே நம்மளால தொடச்சு எடுக்க முடியும். இதை எடுத்து அப்படியே வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு ஈரமா இருக்கிறப்பையும் நீங்க போட்டு திருப்பியும் கபோர்டை தொடச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே கிளீனா சூப்பரா வந்துடும். இதை எத்தனை தடவை நீங்க வாஷ் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கிறது வந்து மைக்ரோஃபைபர் கிளாத் தான். சோ வந்து உங்களுக்கு ஈஸியா அழுக்கு போயிடும். இதுல வந்து அழுக்கு உங்களுக்கு நிக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னு சொல்லிட்டு 3 விதமா இந்த டஸ்டர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நாங்க வந்து ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ல கொடுக்குறோம். இந்த மைக்ரோஃபைபர் ஃபிங்கர்ஸ் வந்து நெருக்கமான ஃபிங்கர்ஸா உங்களுக்கு கொடுக்கறதுனால ஈஸியா உங்களுக்கு கிளீன் பண்ணி வரும். மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி அங்கொன்னு இங்கொன்னு இருக்காம நெருக்கமான ஃபிங்கர்ஸ் வந்து நாங்க கொடுக்கிறோம். இத வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் போடுறதுக்கு முன்னாடி நாம இத வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கிளாத்தை அப்படியே நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். கையில வேணாலும் துவைச்சுக்கலாம். துவைச்சிட்டு திருப்பியுமே இதுல நாம வந்து மாட்டிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டா இருக்கும் போது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கைக்கு எட்டாத தூரம் வந்து துடைக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட வந்து 360 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குதுங்க. நம்மகிட்ட மட்டும்தான் இந்த நெருக்கமான ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க மார்க்கெட்ல வாங்குறப்போ உங்களுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் வந்து அங்கொன்னு இங்கொன்னுமா இருக்கும். இதே அளவு நெருக்கமான ஃபிங்கர்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னா மார்க்கெட்ல வந்து 650 வரைக்கும் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா நம்மகிட்ட இந்த ப்ராடக்ட் வந்து 360 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. மூணாவதா நான் ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்டை வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேங்க. நீங்க இனி வந்து கிச்சன்ல வந்து கறி துணி யூஸ் பண்ணவே வேணாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் இந்த ஸ்பாஞ்ச் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்பாஞ்ச்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நெருப்பு பட்டா கூட இந்த ஸ்பாஞ்சுக்கு ஒண்ணாகாது. நீங்க ஆசிட ஊத்தினாலும் இந்த ஸ்பாஞ்சுக்கு ஒண்ணாகாது. நார்மலா நம்ம வந்து மார்க்கெட்ல வாங்குற இந்த பாத்திரம் விளக்குற ஸ்பாஞ்ச் இருக்குங்களா, அது மாதிரி சுருங்கியும் போகாது. நீங்க கசக்கி புளிஞ்சு இதுல வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு அதோட பொசிஷனுக்கு வந்து நின்னுரும். நீங்க வந்து கிச்சன் மேடையிலயோ இல்ல அடுப்புலையோ எங்கேயாச்சும் எண்ணெய், டீ, பால் இந்த மாதிரி ஏதாச்சும் கொட்டினா மேல வச்சாவே போதும், அத்தனையுமே இது சக் பண்ணிடும். கிட்டத்தட்ட 1 லிட்டர் வாட்டர் வரைக்கும் இதை சக் பண்ணு வச்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த ஸ்பாஞ்சை வச்சு நீங்க வந்து ஃப்ரிட்ஜை தொடச்சுக்கலாம், கார் தொடச்சுக்கலாம், சைக்கிள், பைக் இந்த மாதிரி எல்லாத்தையுமே துடைக்கிறது பர்பஸ்க்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அருமையா கிச்சன் மேடை துடைக்கிறதுக்குமே, கிச்சன்ல இருக்க அடுப்பை துடைக்கிறதுக்கு, கபோர்டு துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்க வீட்டுல வந்து பாலோ டீயோ கொட்டினா எப்படி நாங்க இதை வச்சு கிளீன் பண்றோம், எப்படி இது சக் பண்ணுது, எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு, எவ்வளவு சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன். நான் வெட் பண்ணிக்கிறேன், நல்லா வெட் பண்ணிக்கிறேன். பாருங்க, கசக்கி புழிஞ்சிடுறேன். அதோட பொசிஷனுக்கு வந்துடும். நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரி இது உங்களுக்கு சுருங்கி போயிடாது, அதோட பொசிஷனுக்கு வந்துடும். ஒரு ஸ்பாஞ்ச் சாலிடா நீங்க 1.5 வருஷம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இப்ப டீயும் கொட்டிருக்கேன், ஆயிலும் இப்படி கொட்டிடுச்சுன்னா இந்த ஸ்பாஞ்சை வச்சு ஈஸியா நம்மளால கிளீன் பண்ண முடியும். அவ்வளோ டஸ்டையுமே அவ்வளோ அழுக்கையுமே இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்மளுக்கு எடுத்து வந்துடும். பாருங்க இப்ப இந்த கிச்சன் மேடை எப்படி இருக்குன்னு. அவ்வளவுதான், இந்த இடம் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம வாட்டர்ல வச்சு இதை கிளீன் பண்ணி உங்களால எவ்வளவு தூரத்துக்கு புழிஞ்சு அந்த அழுக்க ஃபுல்லா வெளியே எடுக்க முடியுமோ எடுத்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துடலாம்.
இப்போ இந்த ஸ்பாஞ்சை பாருங்க க்ளீன் ஆயிடும். ஒரு ஸ்பாஞ்சை வந்து சாலிடா நீங்க வந்து 1.5 வருஷம் வரைக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்மகிட்ட 4 கலர்ல அவைலபிளா இருக்கு. எல்லோ, ப்ளூ, பிங்க், கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு 4 கலர்ல இருக்கு. ஒரு ஸ்பாஞ்சோட ரேட்டு 150 ரூபாய். ஆனா நீங்க 2 ஸ்பாஞ்சா வாங்குறப்போ உங்களுக்கு நாங்க சில டிஸ்கவுண்டும் கொடுக்குறோம். நீங்க 2 ஸ்பாஞ்சா வாங்கினா வந்து 150 300 ரூபாய் போடணும். ஆனா நீங்க 2 ஸ்பாஞ்சா ஆர்டர் பண்றப்போ 240 ரூபாய்க்கே நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்மகிட்ட வாங்கிக்கலாம். அமேசான்ல இந்த ப்ராடக்ட் ஒரு பீஸ் வந்து நீங்க 180 ரூபாய்க்கு வாங்கணும். அது கூட சேர்த்து ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு வர்றப்போ 210 220 ஆயிடும். நம்மகிட்ட வந்து இந்த ஸ்பாஞ்ச் ஒரு ஸ்பாஞ்ச் 150, அதே நீங்க 2 ஸ்பாஞ்சா வாங்குறப்போ 240க்கு உங்களுக்கு 2 ஸ்பாஞ்ச் கிடைச்சிடும். கண்டிப்பாங்க சார். எந்த ப்ராடக்ட்னாலும் சிங்கிள் பீஸ் நீங்க வாங்கினா கூட உங்களுக்கு வந்து நாங்க வந்து கொரியர் பண்றோம். நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இது வந்து ஹோல்சேல் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்குங்க சார். நீங்க வாட்ஸ்அப் மூலமா கனெக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் ஃபுல்லா நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் உங்களுக்கு அனுப்புவாங்க. அது மூலமா வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சிஓடி வந்து அவைலபிள் கிடையாது. நீங்க வந்து கூகுள் பே இல்ல போன் பே இல்ல அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுப்போம். அதுல வந்து நீங்க பே பண்ணிட்டு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் எல்லாம் இன்னைக்கான ஆர்டர்ஸ். இதை ஃபுல்லா இன்னைக்கு ஈவினிங்குள்ள நாங்க வந்து கொரியர் பண்ணிடுவோம். இதுல சிங்கிள் ப்ராடக்ட் கேட்டிருந்தவங்கல இருந்து 5 ப்ராடக்ட் 10 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணவங்க அத்தனையோட ஆர்டர்ஸும் இருக்கு. அவங்க பேரை வந்து நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் அவங்க தேவையான கலர்ஸை வந்து நாங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ள கொரியர் பண்ணிட்டு அந்த கொரியர் ரிசிப்டை அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்க சென்ட் பண்ணி வச்சிருவோம். வித்தின் 3 டேஸ்க்குள்ள உங்க ப்ராடக்ட் உங்க கையில இருக்கும். ஓகே, இந்த 3 ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட் கிடைக்குமான்னு அலைஞ்சு தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு காட்டியிருக்கோம். அதே போல இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க ஆர்டர் பண்ணணும்னா வாட்ஸ்அப்லயும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியும் பேசிக்கலாம். முக்கியமா சொல்லணும், சிஓடி வந்து நம்ம அவைலபிள் பண்ணல. எக்ஸ்ட்ரா நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட்ல வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றதையும் நீங்க பார்த்து செலக்ட் பண்ற ஆப்ஷன் வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.